ஆதியாகமம் 35வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பேரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பேரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்குப் போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். Genesis chapter 35 verses 17 to 20. And it came to pass, when she was in hard labor, that the midwife said unto her, Fear not, thou shalt have this son also. And it came to pass, as her soul was in departing, for she died, that she called his name Benoni, but his father called him Benjamin. And Rachel died, and was buried in the way to Ephrath, which is Bethlehem. And Jacob set a pillar upon her grave, that is the pillar of Rachel's grave unto this day.